ஹாய்! இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வீட்டுக்கு பக்கத்துலேயே கப்பக்கிழங்கு வந்து விற்று வந்துச்சு. அதான் ஒரு 1 கிலோ வாங்கினேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி கப்பக்கிழங்கு தான். அது வந்து அந்த தோல் சீவுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாஃப்டாக வரும். சின்ன வயசுலேருந்தே அம்மா கட் பண்ணாங்கன்னா, நான் பக்கத்தில் போய் அதை தோல் சீவுறேன்னு உட்காந்துக்குவேன். ஃபைனலாக எல்லாம் சீவி முடிச்சுட்டு கழுவி குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கப்பக்கிழங்குக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து மீன் குழம்புன்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஃபேவரட் அது. கேரளாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டிலேயும் நிறைய பேர் சாப்பிடுவீங்க. ஆனால் அது வந்து சாப்பிட சாப்பிட அவ்வளோ இதாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து பிளாக் டீயோடு தான் வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா எதிர்பார்க்காம வந்து விற்று வந்துச்சு. அதனால மீன் குழம்பு வந்து வைக்கலை. இன்னொரு டைம் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்ட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்து தாளித்து எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி பிளாக் டீயோடு வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். நானும் பாப்பாவும் ஆளுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு பைட் அப்படியே கப்பக்கிழங்கு, ஒரு பைட் டீ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.